பாஜக வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமாக நிறைய செயல்படுது. இப்போ பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருப்பதையும் அந்த கூட்டணியும் தமிழ்நாட்டுக்கு விரோதமான கூட்டணி அப்படின்னு வர்ணிக்கிறார். ஆமாம், தமிழக முதல்வர் அதைத்தானே சொல்ல முடியும். ஏன்னா டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லி 4 நாளைக்கு முன்னால் சொன்னார். அது சாதாரண வார்த்தை இல்லை, அது மிக கடுமையான ஒரு இன்டெகிரிட்டி, நேஷனல் இன்டெகிரிட்டிக்கு எதிரான ஒரு வார்த்தை. இது சந்திரசேகரா இருந்திருந்தாலோ இந்திரா காந்தி அம்மையார் இருந்திருந்தாலோ அந்த காலத்தில் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருந்தா அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருந்தால் ஆட்சியை அரை மணி நேரத்தில் கலைச்சிருப்பாங்க. தெரியும். அவ்வளவு கடுமையான வார்த்தையை முதலமைச்சர் பிரயோகப்படுத்தியிருக்கிறார். இல்ல அது அரசியலா பார்க்கலையா? டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி இங்க ஆட்சி அமைக்க முடியாது, அதுதானே பொருள். டெல்லியை விட நாங்க வந்து டெல்லி எங்களை கட்டுப்படுத்தாதுங்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்கு இல்லையா? அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா என்ன அர்த்தம்? இல்ல அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா அடுத்த வரியில டெல்லி வந்து டெல்லிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரியும் டெல்லி எங்களை கட்டுப்படுத்த முடியாது, நாங்க அவங்களுக்கு தொடர்பே இல்லைங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் இல்லையா சார்? உண்மைதான், டெல்லி எங்களை கட்டுப்படுத்த முடியாது சார். அந்த வார்த்தை நானே சொல்றேன். இல்ல குமார் சார், நானே சொல்றேன், தமிழ்நாடு என்பது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நீங்க கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்கு நிறைய தெரியும், எனக்கு தெரியும், உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும் சார். நீங்க பேசும்போது பேசுங்க, நான் வெளியே இருந்து பேசிட்டு இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி மத்திய அரசாங்கத்தோடு வேண்டுமென்றே ஒரு சண்டையும் விதர்ப்பத்தையும் அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே பிஜேபியோடு திமுக எத்தனை ஆண்டு காலம் உறவில் இருந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து பிஜேபி கூட சேர்ந்துட்டாங்க, அதனால தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறத மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க செஞ்சால் அது புனிதம், இன்னொரு கட்சி செய்தால் அது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால் அது சந்தர்ப்பவாத பேச்சாக தான் நான் பார்க்கிறேன். ரெண்டாவது, இப்போ இருக்கிற கூட்டணி ஏற்கனவே கடந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவுடைய அதிமுகவும் பாஜகவுடைய ஓட்டுகளையும் நீங்கள் தனித்தனியாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது திமுக ஓட்டை விட அதிகமாக இருக்கும், திமுக வாக்குகளை விட அதிகமாக இருக்கும். அது அந்த இப்போதைக்கு டிடிவி தினகரன் சேர்கிறார், அதே போல் சில சின்ன கட்சிகள் பாரிவேந்தர் சேர்கிறார். அங்க ஒரு 23 அப்படி வச்சுக்கலாம். ஆமா, ஆக 43-41% சம்திங். நம்ம மத்திய அரசை நேரடியாக எதிர்க்கிறோமே, தேர்தல் வேற வருகிறது, தேர்தலில் படுதோல்வி அடைந்து விட்டால் என்ன ஆகுங்கிற ஒரு பயம் அவருக்கு நிறைய வந்துவிட்டது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அவர் பேசி வருகிறார். அதனுடைய வெளிப்பாடாக தான் அவர் பேசி வருகிறார். இல்ல அத தாண்டி பிஜேபிக்கு எதிரான முதலமைச்சர் பேசுறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்ல, அது எந்த விதமான நியாயமும் இல்ல. இல்ல ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பிஜேபிக்கு எதிரான ஓட் பேங்க் அப்படின்றது பெருசா இருக்கு. இப்போ அதிமுக சேர்றதால அதுலயும் பெரிய டேமேஜ் இருக்கும். இப்போ அதிமுகவையும் பாஜகவையும் ஒரே தட்டுல திமுக வைக்கிறதன் மூலமா இந்த திமுகக்கான ஓட்டு இன்னும் கூடாது சார். இப்போ பாஜக இப்போ என்ன இந்த நாட்டில் என்ன செய்திருக்குங்கிறத மக்கள் புரிந்து கொண்டார்கள் சார். மூளை முடுக்கெல்லாம் மத்திய அரசு நான் வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன். நேற்று ஒரு முதியவர் எனக்கு சொன்னாலே முன்னால் தென் மாவட்டத்தில் பிரதமருடைய ஸ்கீமில் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அவர் அவ்வளோ தூரம் பாராட்டினார் முதல்வரை. அதே போல் ட்ரெயினாக இருக்கட்டும், மருத்துவக் கல்லூரிகளாக இருக்கட்டும், அதே போல் வீட்டுகளுக்கு குடிநீராக இருக்கட்டும், அதே போல ரேஷன் அரிசியா இருக்கட்டும், 13 லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கு சார் மத்திய அரசு. ஆக இப்படியெல்லாம் இந்த திட்டங்கள் தான் நிரந்தரமா ஏழ்மையை போக்குமே தவிர 500-1000 கொடுக்கறது, ஜனங்களை தேர்தல் நேரத்தில் எதையாவது ஒன்று அறிவித்து விட்டு அதை மக்கள் புரிஞ்சு சாமானிய கிராமத்தில் வீடு கட்டி கொடுக்குது. அதான் சொல்றேன், மாநில அரசு வீடு கட்டி கொடுக்கிறது. பிரதமர்
மாநில அரசு கொடுத்து தானே சார் ஆகணும். மத்திய அரசு எடுக்கிற ஸ்கீம் தானே பாராட்டக்கூடியது. மத்திய அரசு எல்லா மாநிலத்தையும் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொல்லும் போது இவ்வளவு செய்துகிட்டு இருக்கும் பொழுது எப்படி விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வருஷத்துக்கு, அதே போல் முதியவர்களுக்கு எத்தனை விஷயங்கள். ஆகவே தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் ஒவ்வொரு பெரிய நகரங்கள் போங்க, எல்லாம் கட்டுமான பணி என்ன, ரோடு வசதி என்ன, இது எல்லாமே மத்திய அரசால் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொழுது விடிஞ்சா மத்திய அரசுக்கு எதிரான அறிக்கை, மத்திய அரசுக்கு எதிரான கோஷம், இதெல்லாம் தொடர்ச்சி கதையாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வரும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். தேசியம் இல்லாத தமிழகம், தேசியத்தை தாண்டி எதுவுமே இல்லை என்பது என்னுடைய வாதம். நாங்கள்லாம் தேசிய தென் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அது நாடார் சமுதாயமாக இருக்கலாம், தேவர் சமுதாயம் இருக்கலாம், எல்லாருமே அந்த காலத்தில் காங்கிரஸில் இருந்தவங்க தான், தேசியத்தை ஆதரிக்கிறவங்க தான். இடையில தோன்றி இடையில ஒரு தனியே ஒரு சேனலை ஆரம்பித்து தமிழ்நாட்டுக்குன்னா தமிழ்நாடு யோக்கியமாக ஒரு எந்த விதமான தப்பும் பண்ணாமல் ஊழலில் சம்மந்தப்படாமல் நாட்டுக்காக உழைக்கிறதா இருந்தால் நான் தான் முதல் கும்பிட்றாடு கோயில் கட்டியிருப்பேன் அப்பவே தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களை. ஆனால் எல்லாத்திலையும் நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் எதிராக எல்லா விஷயத்திலையும் நடந்து கொண்டு, அதாவது சினிமா கம்பெனி அவங்களுடைய கட்டுப்பாடு ஊழலுக்கு மேல ஊழல், தொழில்கள் எல்லாம் இதெல்லாம் செய்து கொண்டு தமிழ்நாட்டில் செல்வாக்குகளுக்கு இருக்கணும். எப்படி இருக்கும் மக்கள் பைத்தியக்காரங்களா? எத்தனை நாளைக்கு திமுக ஆதரிச்சிட்டு இருப்பாங்க? திரு செந்தில்வேல், நீங்க கள்ள கூட்டணின்னு சொன்னீங்க 2024. இன்னைக்கு நாங்கள் நல்ல கூட்டணி ஒன்றாவே சேர்ந்துட்டோங்க அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கும் நீங்கள் விமர்சிக்கிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஒரு அறிவார்ந்த வாதமாக இது எடுத்து செல்லப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நண்பர்கள் எல்லோரும் என்னுடைய நண்பர்கள் தான். ஸோ அதற்கு ஒத்துழைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாகவும் வேதனையாகவும் தான் இருக்குது கார்கே. என்னென்னா, நான் அகைன் விவாதத்திற்காக பேசலை, ரொம்ப மனம் திறந்து பேசுகிறேன். நாட்டு மக்களுக்கு தெரியும், பார்த்துட்ருக்குறாங்க. நண்பர், என்னுடைய இனிய நண்பர் தான் பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள். சல்லிக்கட்டு காங்கிரஸ் ஆட்சியில் வந்துச்சுங்கிறார். ஓபிஎஸ் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தார். எப்படி இப்படி சொல்ல முடியுது? அன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருந்தவர் யார்? அன்றைக்கு இப்போ மெரினாவிலும் தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் தமிழர்கள் போராடிய பொழுது இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருந்தவர் யார்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் யார்? எப்படி இப்படிலாம் சொல்ல முடியுது எனக்கு தெரியல. ஐயா குமார் என்னுடைய நல்ல நண்பர். ஆனால் கடைசி வரைக்கும் பாம்பை வெளியே எப்படியா பார்க்கலாங்கிற மாதிரி தான். மத்திய அரசு எத்தனையோ திட்டங்கள் போட்டிருக்கிறது, எத்தனையோ திட்டங்கள் போட்டிருக்குன்னு சொன்னாலும் என்ன திட்டங்கள் போட்டுன்னு சொன்னாரும் சொல்ல. அவர் ஊழலை பற்றி பேசினார். 7.5 லட்சம் கோடி சிஏஜி ஊழலை பற்றி எப்போ பேச போகிறாரு? துவாரகா சாலை அமைப்பதற்கு 18 கோடி ரூபா அலாட் பண்ணிட்டு 250 கோடி ரூபாய்க்கு 1 கிலோமீட்டர் போட்டாங்களா? தாரில் போட்டாங்களா, தங்கத்தில் போட்டாங்களா? யார் கேட்கறது? எத்தனை ஊழல் உச்சநீதிமன்றம் தலையில கூட்டிச்சு. சரி, இவ்வளவு ஊழல் தமிழ்நாட்டை சொல்றாரு. இவ்வளவு ஊழல் மணிந்த மாநிலம் எப்படி? ஒரு நிமிஷம் காரியே, ஏன்னா அது சொல்லணும். இவ்வளவு ஊழல் மணிந்த மாநிலம் எப்படி இந்தியாவிலேயே எல்லாவற்றிலும் முதன்மை மாநிலமாக வந்துச்சு? தேசியத்தை திறந்துட்டாங்கிறாரா இவர்கள்? தேசியத்தை கையில் எடுத்துக்கொண்டு செய்யற மாநிலங்கள்ல சார், ஓகே சார், நீங்க அவர் ஐயா குமார் சார் நீங்க சொன்னீங்க அவர் குறிக்கிடாங்கன்னு நானும் அதை உங்களுக்கு சொல்றேன். நானும் பொறுமையா கேட்டேன். நீங்க இன்னைக்கு குஜராத்தினுடைய நிலைமை, இன்னைக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் நடக்கக்கூடிய மகாராஷ்டிரால தண்ணீர் பஞ்சம், உங்க தொலைக்காட்சி உட்பட அனைத்து தொலைக்காட்சியிலும் பார்த்தேன் கார்கே. சகோதரிகள் பெண்கள் ஆழ கிணத்துல கயிறு போட்டு கீழே இறங்குறாங்க, உயிருக்கே பயம். அப்படியே அந்த தண்ணி கலங்களா இருக்குது. டபுள் இன்ஜின் சர்க்கார் நடக்கக்கூடிய மகாராஷ்டிரா பற்றி எரிகிறது. சொந்த கட்சி ஆட்சியை கலைத்த ஒரே பெருமை மோடிக்கு தான் சாரும். நம்முடைய மணிப்பூர்ல இதுதான் இவங்களுடைய ஆட்சியோட லட்சணம். நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களை காப்பாற்ற என்ன இல்லை, திராணியற்ற ஒரு அரசாகத்தான் போச்சு. 44 பேர் புல்வாமாவில் படுகொலை செய்யப்பட்டார்கள். அதை வச்சு கொஞ்சம் கூட வெட்கமின்றி தேர்தலில் வாக்கு கேட்டது இந்த அரசு. இப்போ சீனாக்காரன் உள்ள புகுந்து ரோடு போட்டான், கிராமத்தையே கட்டிட்டான் இந்திய எல்லைக்குள்ள. என்ன செய்ய போறீங்க? ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. அதனால இவங்க சப்ஜெக்டை டைவர்ட் பண்ணுவாங்க. அதை பேசினா நம்ம இன்னொரு நாள் பேசலாம். சரி, நான் பேக் டு கூட்டணிக்கு வரேன். தமிழ்நாடு கூட்டணிக்கு வரேன். 2 விஷயம் தான். இது அச்சமா மாநில நலனான்னு கேட்டீங்களா? தமிழ்நாடு முதல்வருக்கு மாநில நலன் சார்ந்த அச்சம் அப்படின்னு நான் சொல்றேன். மாநில நலன் சார்ந்த அச்சம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க மணிப்பூர் மாதிரி மகாராஷ்டிரா மாதிரி தமிழ்நாடு மாறிவிடக் கூடாது என்ற அச்சம் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. நான் திருப்பி சொல்றேன், நீங்க திமுக என்ன செஞ்சதுன்னு எல்லாரும் பட்டியல் போட்டாங்க. நான் கேட்கிறேன், திமுக விட்டுருங்க, அதிமுக செஞ்ச விஷயத்துக்கே வருவோம். அதிமுக நீட் வேண்டாம் என்று சொல்லி இறையாண்மை மிக்க ஒரு சட்டப்பேரவையில் மரியாதைக்குரிய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், மரியாதைக்குரிய அன்றைய முதலமைச்சர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்தார். வெள்ளன் கூட்டு அவரை நான் பாராட்டுறேன், வாழ்த்துறேன். அந்த சட்ட மசோதாவிற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் தந்துச்சா? தரல.
ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இந்த அரசு போட்டிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக ஸ்டாண்டே விட்டுருங்க, அவர் ஸ்டாண்டு நீட்டு வேண்டாம் என்பது தானே ஐயா. எங்களுடைய ஸ்டாண்ட் நீட்டு வேண்டாம் என்பது. நானே முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன், தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசினுடைய இந்த சட்ட மசோதாவையே அதிமுகவையும் ஆதரித்திருக்கிறது. எனவே இந்த மசோதாவிற்கு நீங்கள் ஒப்புதல் தந்தால் தான் கூட்டணி. சொல்லுங்க, நான் வரவேற்கிறேன், கொண்டாடுறேன், பாராட்டுறேன். திமுக எதுவும் செய்யலன்னு பட்டியலிட்டீங்களா ஐயா? ஒரு வாதத்துக்கு வச்சுப்போம், எதுவும் செய்யலன்னு வச்சுப்போம். நீங்க செய்யுங்களா ஐயா? மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்களே, எப்ப செய்ய போறீங்க? நீங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டு தான் கூட்டணி வைக்கிறீங்களா?